வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட்ல இருக்கிற சில கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், இப்போ எஸ்எஸ்சி நடக்கிற மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ப்ராமினண்டான ஒரு ஏரியா என்ன அப்படின்னா மியூசிக், டான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு ப்ராமினண்டா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வருதுன்னா சில பேப்பர்ஸ்ல 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு இதுல இருந்து இருக்கு. அப்போ எப்படி நீங்க இதை படிக்க போறீங்க அப்படின்னா, இப்போ மியூசிக்னா டான்ஸ், இதுல என்ன கிளாசிக்கல், ஃபோக் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபோக் எஸ்பெஷலி இம்பார்ட்டண்டா இருக்கிறது அதை நீங்க கவர் பண்ணிக்கணும். அப்புறம் கிளாசிக்கல், எந்த ஸ்டேட்டோடது என்ன கிளாசிக்கல் டான்ஸ், அப்புறம் அந்த கிளாசிக்கல் டான்ஸோட இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபெஸ்டிவல்ஸும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மாசத்துல நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட ரிலேட் ஆன பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் அந்த கொஸ்டின்ஸை உங்களால ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிப்பீட்டே ஆகுது, நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In which state of India is the harvest festival of Kail Podh celebrated by an indigenous community? அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எந்த ஸ்டேட்டு இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஆமா, அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட பேர் என்ன? கைல் போது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றோம்ல, அது என்னது? அறுவடை திருவிழா தானே. அதே மாதிரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கைல் போது. அது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா தான் ஆன்சர். இப்போ இந்த கைல் போத் இதை இதுல கைல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்மர், போத்னா ஃபெஸ்டிவல். ஸோ இந்த கைல் போதுங்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி இந்த அக்ரிகல்ச்சரல் ஹார்வெஸ்டுக்கு அப்புறமா செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல். அப்போ இது எந்த மாசம் நடக்குது அப்படின்னா செப்டம்பர் மாசம் நடக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த கேல் சீசன் இருக்குல்ல, ஜூன்ல கல்டிவேட் பண்ணி அதாவது சோ பண்ணி செப்டம்பர்ல ரீப் பண்ணுவாங்க, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செப்டம்பர்ல தான் நமக்கு இந்த கைல் போது அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் விச் ஸ்டேட் ஹேஸ் த ஜவாரா டான்ஸ், a dance formed to celebrate wealth originated? அப்போ இது என்ன டான்ஸ்? இது ஒரு ஃபோக் டான்ஸ். இந்த ஃபோக் டான்ஸை ஃபேமஸா எந்த ஸ்டேட்ல ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ். இது பேசிக்கா பெசன்ஸ், உழைப்பாளிகள் வேலை செய்வாங்கல்ல, காட்டு வேலை, அவங்க இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எந்த ரீஜியன்ல அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல புந்தேல்கண்ட் ரீஜியன்ல. ஓகேவா? ஸோ ஜவாரா இஸ் அ ஃபோக் டான்ஸ் celebrated by the peasants of Bundelkhand region related to wealth. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which one of the following is a fire walking festival that originated in the state of Tamil Nadu? இது ரொம்ப இப்போ நமக்கு பேர்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னது ஆன்சர். தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. தீமிதி, இதுக்கு நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பேர்லயே இருக்கு தீமிதி. அதுதான் ஃபயர் வாக்கிங் ஃபெஸ்டிவல்னு கேட்டிருக்காங்க. இப்போ தைப்பூசம் எந்த காடுக்கு அசோசியேட் ஆயிருக்கு? தைப்பூசம் வித் ரெஸ்பெக்ட் டு லார்ட் முருகா. அப்புறம் இது புலிகளி, இது தமிழ்நாடோடது இல்லை, கேரளாவோட ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு ஹார்வெஸ்ட் டான்ஸ், அப்போ ஆடுற ஒரு ஹார்வெஸ்ட் டான்ஸ் தான் என்னது? இது புலிகளி அப்படின்னு சொல்லுவாங்க. களினாலே அந்த டான்ஸ், ஆட்டம், செலிப்ரேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Lure dance is a popular dance form
ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் டேஷ். இப்போ அது லூர் டான்ஸ் அப்படிங்கிறது, அது லூர் அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல, அப்படின்னா பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கேர்ள் அப்படின்னு அர்த்தமாமா. ஸோ லூர் அப்படிங்கிற டேர்மோட அர்த்தம் கேர்ள். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ ஆடுவாங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவலில் இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போதான் வந்து இதை வந்து ஆடுவாங்க. எந்த மாசத்துல இது வரும் அப்படின்னா நம்ம பங்குனின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து இந்த பால்குணான்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி மார்ச் அந்த பீரியட்ல. ஸோ அந்த மந்த்ல தான் இதை வந்து ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்றதுக்காக ஆடுற ஒரு டான்ஸ். ஸ்ப்ரிங் சீசன் எப்போ வரும்? வின்டருக்கு அப்புறம் வருமா? ஸோ வின்டருக்கு அப்புறம் ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்றதுக்காக கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து ஆடுறது தான் இந்த லூர் டான்ஸ். ஹோலி அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அவங்க தான் வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் பர்டிகுலராக இந்த லூர் டான்ஸ் எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹரியானா இதோட தான் அசோசியேட் ஆயிருக்கு. ஹரியானாவில் ஆடுற பாப்புலர் டான்ஸ் ஃபார்ம் தான் லூர். ஓகேவா? ஸோ எந்த மாதம் நமக்கு? பால்குணா, அதாவது பிப்ரவரி மார்ச் அந்த மந்த் ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுறதுக்காக ஆடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாங் மாங் ஃபெஸ்டிவல் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாங் மாங் அப்படின்னா என்னன்னா டுகெதர்னஸ் ஃபார் எவர்னு அர்த்தமாமா. டுகெதர்னஸ் ஃபார் எவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். எந்த கம்யூனிட்டி இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா நாகா கம்யூனிட்டி. அப்ப இது எந்த ஸ்டேட்டு? நாகாலாந்து. அந்த நாகா ட்ரைப்ஸ்லயும் பர்டிகுலரா சந்தம் அப்படிங்கிற ட்ரைப்ஸ், சங்கம் அப்படிங்கிற கம்யூனிட்டி, நாகா ட்ரைப்ஸ்ல சங்கம் அப்படிங்கிற கம்யூனிட்டி தான் இந்த மாங் மாங் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாங் மாங்னா சங்கம் டயலக்ட்ல டுகெதர்னஸ் ஃபார் எவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அ ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்? இப்போ நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நிறைய விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி நிறைய விதமா பிரிக்கலாம். இதுல வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ நம்ம ரீட் அப்படின்னா இந்த ஷெனாய் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே இந்த மஞ்சிரா, தபேலா இதெல்லாம் வந்து பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறோம்ல, உள்ள போயிட்டு வெளியே வரும் அந்த பெர்குஷன், அந்த வைப்ரேஷனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதுதான் வந்து பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பான்சுரி அப்படிங்கிறது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஃப்ளூட்டு அதெல்லாமே வந்து புல்லாங்குழல் அதெல்லாம் இதுல வரும், நமக்கு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும். ஷெனாய்ங்கிறது ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங்னா நமக்கு கிட்டார், அப்புறம் வயலின், அப்புறம் உக்கெலலே, இதெல்லாமே என்னது நமக்கு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வரும். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டைப்பு, அதுக்கப்புறம் எந்த ரீஜியன்ல வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சதர்ன் சைடு கிளாசிக்கல் டான்ஸ்னா நம்ம வந்து மத்தளம் யூஸ் பண்ணுவாங்க. அதே நார்த்ல வந்து கதக் அது அந்த மாதிரி டைப் ஆஃப் டான்சஸ்க்கு தபேலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In which of the following state Hampi Dance Festival is celebrated? நம்ம ஜிஎஸ் பட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ நீங்க ஆப்ஷனே பார்க்க தேவையில்ல, டைரக்டா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஹம்பி எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஹம்பி வந்து விஜயநகர் எம்பையர் இருக்குல்ல, அவங்களோட கேபிட்டலா ஒன்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்? இது வந்து கர்நாடகா. ஸோ ஹம்பி டான்ஸ் ஃபெஸ்டிவல் இது வந்து எதுக்காக வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை வந்து போர்ட்ரே பண்றதுக்காக தான் இந்த ஹம்பி டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அது பர்டிகுலரா எந்த மந்த்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா நவம்பர் மந்த்ல. இது வந்து லோக்கலா வந்து விஜயா உற்சவ் இல்லைன்னா ஹம்பி உற்சவ் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which dance is associated with the Losar festival observed in the Himachal Pradesh? இப்போ இந்த லோசர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த லோசர் அப்படின்னா என்னன்னா டிபெட்டன் நியூ இயர். நம்ம தமிழ் நியூ இயர் என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? சித்திரை திருவிழா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அதே வந்து கேரளால விசு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டிபெட்டன் நியூ இயரை என்னன்னு செலிப்ரேட் பண்றாங்க? லோசர் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இது எந்த ஸ்டேட்னு கொடுத்துட்டாங்க? ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போ இந்த டிபெட்டன் நியூ இயரோட அசோசியேட் ஆயிருக்கிறது எந்த டான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டான்ஸ் அப்படின்னா சம் டான்ஸ். இதுதான். ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டோடதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஜட் ஜாத்தின் இது வந்து பீகாரோடது. ஓகேவா? அடுத்து இந்த செரா டான்ஸ். செரா டான்ஸ் வந்து மிசோரமோடது. அடுத்து இந்த ஜகோய். ஜகோய்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் மணிப்பூரி இருக்குல்ல, அதுவும் ஒன் ஆஃப் த ஜகோய் தான். இது வந்து மணிப்பூர்ல எஸ்பெஷலி மெய்தி கம்யூனிட்டி, எத்னிக் கம்யூனிட்டி, அவங்க வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு இதுலதான் அவங்களோட டான்ஸ் தான் என்னது இது, இந்த ஜகோய் அப்படிங்கிற டான்ஸ். இதுல டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். எந்த ரிலீஜியனுக்கு டுவர்ட்ஸா இருக்கும் அப்படின்னா வைஷ்ணவிசம்க்கு டுவர்ட்ஸா இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Out of the given tribes, which one is not found on the Andaman Islands? இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஒன் ஆஃப் த ட்ரைப்ஸ் வந்து அந்தமான் ஐலாண்ட சேர்ந்தவங்க இல்லை, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சென்டினலீஸ், இவங்க அந்தமான் ஐலாண்ட சேர்ந்தவங்க தான். ஆங்கல், ஆன்ஷீஸ், இவங்களும் வந்து அந்தமான் ஐலாண்ட சேர்ந்தவங்க தான். ஜாரவாஸ் அந்தமான் ஐலாண்ட சேர்ந்தவங்க தான். இவங்களோட சேர்ந்து கிரேட் அந்தமானீஸ், இவங்களும் அந்தமான் ஐலாண்ட சேர்ந்தவங்க. இது இல்லாம இந்த ஷாம்பன் அப்புறம் நிக்கோபாரிஸ், இவங்கெல்லாம் நிக்கோபார் ஐலாண்ட சேர்ந்தவங்க. ஓகேவா? இப்போ அந்தமான் இஸ் a group of island, நிக்கோபார் இஸ் a group of island. இது ரெண்டும் செப்பரேட்டட் பை 10 டிகிரி சேனல். ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த 4 குரூப் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து நெக்ரிட்டோ ரேஸ். அப்போ இந்த ஷாம்பன் நிக்கோபாரிஸ் இவங்கெல்லாம் மங்கலாய்டு ரேஸ். இப்போ ரேஸை வந்து நம்ம நிறைய விதமா பிரிக்கலாம். அதுல ஒண்ணுதான் சிலதுதான், ஒண்ணு நெக்ரிட்டோ, ஒண்ணு மங்கலாய்டு, இன்னொன்னு கொக்கேஷியன். இந்த ஒயிட் பீப்புளா இருக்காங்கல்ல, அவங்கள கொக்கேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ஒண்ணு வந்து ஆஸ்ட்ரோலாய்ட். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ரேசஸ். ஓகேவா? அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. In which among the following state is Hornbill festival observed every year? அப்போ ஹார்ன்பில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பேர்ட். அது வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ற ஒரு பேர்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ஹார்ன்பில்லா எதை நம்ம சொல்றோம் அப்படின்னா நாகாலாண்டை தான் சொல்றோம். அதே மாதிரி தான் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலும் இங்கே தான் வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா December 1 to December 10. ஓகே, இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா அவங்களோட கல்ச்சரை போர்ட்ரை பண்றதுக்காக, அவங்களோட டூரிசம் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக வருஷம் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.